தூத்துக்குடி மாநகராட்சியில் 75வது குடியரசு தின விழாவானது கொண்டாடப்பட்டது. மரியாதை செலுத்தப்பட்டு விழாவில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கொடியேற்றி அலுவலர்களுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சியின் சார்பில் இந்த விழாவில் 5வது குடியரசு சுகாதார அதிகாரி தேசிய கொடி ஹரிகிருஷ்ணன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். விழாவில் சுகாதார ஆய்வாளர்கள் ஸ்டாலின் பாக்கியநாதன், தொலைக்காட்சி செய்தியாளர் உங்க அத்தனை பேருக்கும் ராஜபாண்டி தொடர்ந்து வாழ்த்துறை உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நமது முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அவங்க ஃபேமிலியும் பார்க்க போயிருப்பாங்க. இருந்தாலும் என்னோட இருந்து கிட்டத்தட்ட 15 நாளாக தூங்கவே இல்லை. நம்ம சாரை தான் கௌரவப்படுத்துன்னு நினச்சி சார் வரல. இன்னைக்கு 15 நாளாக அனைத்தோட 2 மணியாக இருந்தாலும் 3 மணியாக இருந்தாலும் 5 மணியாக இருந்தாலும் என்னோட பணியாற்ற எல்லா அதிகாரியும் இருந்தாலும் கூடவே வந்து இருந்த ஆணையாளருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். அது மட்டும் இல்லை, இன்று நடக்கிறத அதாவது இந்த இப்போ எல்லாம் பேர் எடுப்பு நிலையம் இருந்தால் ஏன்னா மக்களுக்கு வந்து எப்படி தண்ணி வந்து எப்படி போகணுன்னு சொல்கிறதுக்காண்டி தான் சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் உத்தரவுக்கு இருங்க மறுநாள் காலையில் இருந்த ஆஃபீஸர் அனுப்புகிறாங்க, இதை அனுப்புகிறாங்க, எல்லா அதிகாரியும் வந்தாங்க. ஆனால் முதலமைச்சர் உத்தரவுக்கு வந்து பல்வேறு நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்ட முதலமைச்சர் நன்றி. துறை அமைச்சர் நேரம் என்ன 1 வாரம் இங்கே தான் இருந்தாங்க. அனைத்து பணியும் வேகமாக நடந்தது. எந்த மாநகராட்சியில் இருந்தாலும் ஆள் எடுத்துக்கோ, எந்த நகராட்சியில் இருந்தாலும் ஆள் எடுத்துக்கோ, உடனடியாக மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய சாட்டெலாம் போட்டு எந்தெந்த இடத்துல எது தண்ணி கட்டுறதெல்லாம் நிற்கி எந்த இடத்துல சரியாகுது அப்படின்னு சொல்லி எல்லா விளக்கம் எல்லாம் சொன்னேன். அதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம்னா அதுபடி பணியை செஞ்சு உடனடியாக மக்களுக்கு தொந்தரவுலாம் வடிங்கன்னா 48 மணி நேரம் 24 நேரம் வடிஞ்சு கொண்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எம்பி மேடம் பல்வேறு கட்டம் அது எந்த இடத்துல தண்ணி வந்தாலும் சரி, அது ஃபோன் வழியாகவும் சரி, வாட்ஸ்அப் சோசியல் மீடியாவும் சரி, அனைத்து பகுதியும் தூத்துக்குடி மாநகராட்சி மட்டும் இல்லை எல்லா பகுதியிலும் போய் வேலை செஞ்சு அதாவது எல்லா இதுக்கும் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்ம அமைச்சர் அதாவது தூத்துக்குடி அமைச்சர் சிறுவண்டரில் நம்ம திருச்செந்தூர் அமைச்சர் வந்தாலும் எங்களுக்கு வந்து போட்டு மற்றெல்லாம் உதவி பண்ண நன்றி. அது போக நிறைய அமைச்சர் வந்தாங்க. நம்ம 2 நாள் 3 நாளில் கிளியர் பண்ணிட்டோம். இருந்தாலும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்த அனைவருக்கும் அனைத்து அமைச்சருக்கும் நன்றி. அதிகாரி மாவட்ட ஆட்சியாளர் எடுத்துக்கோங்க, அவரும் எங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்தாரு. நம்ம ஆணையாளர் அவர்கள் மற்றும் ஆணையாளர் கீழே எல்லா நீங்கள் தெரியும் சிஇ டெப்டி சிஇயாக இருக்கட்டும், இல்லை மாநகர அலுவலகம், நகர சுகாதார அலுவலகம், அதாவது சேலஞ்சே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் க்ளீன் பண்ணுறது தான். கிட்டத்தட்ட முடிஞ்சிருது. 48 நேரத்தில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 வார்டு ரெடியாகி வந்துடுது. தண்ணி எல்லாமே போயிட்டு தண்ணியெல்லாம் போனால் உதாரணம் சொல்ல வேண்டாம் 2ஆவது வார்டு 3ஆவது வார்டு 4ஆவது வார்டு இதெல்லாம் மோட்டரை வைக்கணுங்கிறது எதெல்லாம் வைக்கணுங்கிறது முடிவு பண்ணுறோம். அதெல்லாம் தன்னால் கிராவிட்டில் போகும். அதெல்லாம் அந்த இடத்துல இந்த வேலை நடைபெறலை. அதெல்லாம் போகும் அப்படிங்கிறதுக்காண்டி முடிவு பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கு. சில ஸ்பீடாக அதை மக்களே ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ நாள் மழை பெஞ்சிருக்கும், 45 நாளைக்கு முன்னாடி தான் தண்ணி எடுத்திருக்காங்க. நான் யாரையும் அதை குறை சொல்கிறது இல்லை. அதிகாரி பழைய ரெக்கார்டு பத்திரிகையாளர்கள்லாம் தெரியும். 4ஆவது நாள் 5ஆவது நாள் ஒரே வாரத்தில் அனைத்து பகுதியும் தூத்துக்குள்ள 3 நாளில் கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் 50 வார்டில் இயல்பு வாழ வந்துச்சு. அது திருவிக்க நகராக இருக்கட்டும், முத்தியாரத்தில் ஒரு சில பகுதி. இதை தவிர திரேஸ்புரம், இந்த லூர்தமால்புரம்னு நம்ம சொல்லுவோம். 6ஆவது வார்டு வந்து மாம்பலூரி பஞ்சாயத்தை ஒட்டி வரும். 6, 5 நம்ம 5ஆவது வார்டு 4ஆவது வார்டு. ஏன்னா அவங்களோட தண்ணியை நம்ம அது வழியாக தான் கடத்தி வந்தோம். அதனால் இந்த சில பகுதியில் டவுனில் வந்து தண்ணி இருந்தது. அனைத்து இதுவும் உடனடியாக வந்து அதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை,
முன்னாடி பக்கலோட மட்டும் தான் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்துட்டு, பக்கலோட ஏன் பெருசானா இந்த தண்ணி வந்திருக்காதுன்ட்டு. ஊருக்குள்ளே வந்த தண்ணி அளவுக்கு மீறின தண்ணி. கோரம்பழம் குளம் ஒரு சைடு உடஞ்சாச்சு. உங்களுக்கு எல்லாம் நம்ம ஊரில் எல்லாருமே எல்லா இடமும் ரவுண்ட் அடிச்சிருப்பீங்க. கலெக்டரேட்டுக்கு அங்கிட்டு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஃபோர்வே நம்ம டோல்கேட் வரைக்கும் வாட்டர் பார்க்கில் காட்டாத வெள்ளம் வந்து ஃபோர்வேல கிட்டத்தட்ட 4 அடி தாண்டி தான் ஊருக்குள்ளே வந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. விடிய காலம் 3:30 மணி வரைக்கும் நாங்கள் எல்லா இடமும் நானும் ஆணையாளர் ஆய்வில் இருக்கிறனால சொல்கிறேன். தண்ணி வந்து 6 மணிக்கு மேலே தான்